சரி ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் வந்து நம்ம சுகர் பிபி இருக்கான்னு சொல்லி பார்த்துருந்துருப்போம். அதுக்கப்புறம் அந்த என்டி ஸ்கேன் பார்த்து தெரிஞ்சிருந்திருப்போம். தென் அனாமலி ஸ்கேன் பற்றி பார்த்துருந்துருப்போம். க்ரோத் ஸ்கேன் பற்றி பார்த்துருந்துருப்போம். இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கும்போது நமக்கு நஞ்சு கொடி வந்து டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, தொப்புள் கொடி ஏதாவது கழுத்தில் சுற்றிட்டு இருக்கா, தண்ணி அளவு கரெக்டாக இருக்கா, பேபி வந்து வெயிட் கரெக்டாக வந்துட்டாங்களா, அண்ட் பிளாசண்டா மெச்சூரிட்டி லெவல் இது எல்லாமே வந்து நம்ம இந்த தேர்ட் ட்ரைமஸ்டரில் பார்ப்போம். அண்ட் பிளட் டெஸ்ட்டுன்னு வந்து பார்க்கும்போது மறுபடியும் யூரின் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கா, ஹீமோக்ளோபின் லெவல் ட்ராப் ஆகுதா, ஏன்னா செகண்ட் ட்ரைமஸ்டர்லேருந்து ஆரம்பித்து நிறைய பேருக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ட்ராப் ஆக ஆரம்பிக்கும். இதனால பேபி வந்து வெயிட் போடாமல் இருப்பாங்க, பேபிக்கு வந்து ப்ராப்பர் பிளட் ஃப்ளோ போகாமல் இருக்கும், அனிமியா இருக்கும். இதனால மதர் வந்து ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அனிமியா கரெக்ஷன் கொடுக்கணும். அண்ட் சுகர் மானிட்டரிங்கில் இருக்கிறவங்க வந்து இன்சுலினில் வந்து லெவல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணணும். அண்ட் தைராய்டு மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கவங்க வந்து அதாவது தேர்ட் ட்ரைமஸ்டர் வந்துட்டு என்னோட பேபி வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகிட்டாங்களே, நான் இப்போதைக்கு தைராய்டு மெடிசன் நிப்பாட்டிக்கலாமா அப்படிலாம் கூட கேட்பாங்க. ஸோ தைராய்டு மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கவங்க டில் பிரெஸ்ட் ஃபீடிங் வரைக்குமே அவங்களோட தைராய்டு மெடிசன் வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ தைராய்டு இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹார்மோன் விச் கிவ்ஸ் ஐக்யூ, மெமரி பவர், இது எல்லாமே வந்து ஒரு தைராய்டு கிளாண்ட் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அதனால தைராய்டு மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கவங்க அதை ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அண்ட் ரிப்பீட்டடாக யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது, ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில், செகண்ட் ட்ரைமஸ்டரில், தேர்ட் ட்ரைமஸ்டரில் இருக்குது, யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா தட் வில் லீட்ஸ் டு ப்ரீ டேர்ம் டெலிவரி மெனி பேஷண்ட்ஸ்க்கு.